அடுத்ததாக மௌலவி உசேன் மன்பே அவர்கள் உங்கள் மத்தியில் இறுதியாக சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பாசமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் நீண்ட நெடிய நேரம் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் முத்துப்பேட்டை என்ற பாரம்பரியமிக்க இந்த ஊரில் நடந்து வருகிறது. அதனுடைய இறுதியாக மிக மிக சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக என் அன்பான பெற்றோர்களே, அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளில் மிகச்சிறந்த, மிக உன்னதமான, மிக பெருமதியானதொரு அருள் கொடை குழந்தைகள் என்ற ஒரு அருள் கொடை. சமகாலத்தில் உலகளாவிய அளவில் சர்வதேச பிரச்சனையாக இருப்பது அடுத்த தலைமுறைகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம். காரணம், ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக, ஒரு 25 வருடத்திற்கு முன்பாக வளர்ந்த ஒரு காலம் அல்ல இந்த காலகட்டம். தகப்பனின் கண்டிப்பிலும் தாயின் அரவணைப்பிலும் ஆசிரியர்களினுடைய கண்டிப்பிலும் வளர்க்கப்பட்ட ஒரு காலம் அல்ல இந்த காலகட்டம். உலகளாவிய அளவில் இன்றைக்கு முன்னேறிய மேற்கத்திய நாடுகள் கூட இன்றைக்கு ஆகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது அடுத்த தலைமுறைகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம். சுருக்கமாக இந்த அவையிலேயே நாம் பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது, ஏதேனும் மார்க்க விளக்க கூட்டம் என்று சொன்னால் வாலிபர்கள், சிறார்கள் அதிகமாக இருப்பார்கள், முதியவர்கள், பெண்கள் குறைவாக இருப்பார்கள். நாம் வாழ்ந்த ஒரு 10-20 வருடத்திற்கு முன்பாக ஏதேனும் ஒரு மீலாது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய எந்த மார்க்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட வாலிபர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு முத்துப்பேட்டை அல்ல உலகளாவிய அளவிலேயே இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு இடத்திலே அமர வைப்பது, அவர்களுக்கு உபதேசம் செய்வது, அவர்களினுடைய வாழ்வுக்கான வழிகாட்டுதலை நல்குவதெல்லாம் இன்றைக்கு பிடிக்காத ஒரு காலமாக இருக்கிறது. அதைத்தான் அரபியில் சொல்வார்கள், காசாவினுடைய உழுக்கத்தை விட வேற என்ன நம்மை உழுக்க வேண்டும். ஒரு மனிதனை உழுக்க வேண்டுமையானால், ஒரு மனிதனை கண்கலங்க வைக்க வேண்டுமையானால், ஒரு மனிதனை ஒரு இடத்திலே அமர வைக்க வேண்டுமையானால் காசாவினுடைய இனப்படுகொலை சர்வதேச நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் கொந்தளித்து நிற்கிறது. முஸ்லிம்கள் அல்ல, மதத்தை கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடிய லட்சோபக்கணக்கான மக்கள் வீதியிலே இறங்கி காசாவினுடைய கண்ணீரை துடையுங்கள், காசாவுக்கு உணவளியுங்கள், காசாவை ஆக்கிரமிக்காதீர்கள் என்பதாக களத்திலே நிற்கிறது என்றால், ஆனால் நம்மை உழுக்க மறுக்கிறது. என்ன வார்த்தைகளை கொண்டு அழைத்தாலும் காசாவுக்கு கண்ணீர் சிந்துவோம், காசாவுக்கு போராடுவோம், வாருங்கள் என்று எந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு இடத்திலே அவனை அமர வைத்து அவனுக்கு 4 நல்ல விஷயத்தை எப்படியாகினும் போதிக்க வேண்டும் என்பதாக எந்த மந்திர வார்த்தைகளை சொன்னாலும் கூட அவனால் ஒரு இடத்திலே நம்மை அவர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் இது இங்குள்ள பிரச்சனை அல்ல. அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவது என்பது சமகாலத்தில் ஒரு பெரும் பிரச்சனை. ஆதலால் மிகச் சுருக்கமாக ஒரு 20-30 நிமிடங்களுக்குள்ளாக இந்த உரையினுடைய இறுதி பகுதியை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எவ்வளவு பெரிய பாதிப்பை அடுத்த தலைமுறை நமது வீட்டினுடைய முற்றங்களில் விளையாடக்கூடிய, நம்முடைய வீட்டினுடைய முற்றங்களில் சரிந்து நிற்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலைகளுக்குள்ளாக பின்னப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உரையினுடைய இறுதி பகுதியில் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் குழந்தைகள் என்ற ஒரு பாக்கியம். அரபியில் ஹிபத் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை வெளிக்காட்டுவதற்காக ஆள் மனதிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பிற்கு அரபியில் ஹிபத்துன் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படும். பல நேரங்களில் அன்பளிப்பு செய்வோம், ஒரு காரணத்திற்காக அன்பளிப்பு செய்வோம்.
பல நேரங்களில் நாம் அன்பளிப்புகளை கொடுப்போம், அவரை கவருவதற்காக அல்லது நம்மை அவர் கவருவதற்காக கொடுப்போம். ஆனால் ஹிபத்துன் என்ற வார்த்தை இருக்கிறதே, உள்ளத்தினுடைய ஆள் மனதில் நேசத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூரா. நாம் நாடுபவர்களுக்கு அன்பளிப்பாக நாம் குழந்தைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை ஹிபத்துன், உள்ளத்தினுடைய ஆள் மனதிலிருந்து. ஏதோ திருமணம் முடித்தோம், சந்தர்ப்பமாக வீடு கூடினோம், ஏதோ குழந்தை பிறந்தது, ஒரு இயற்கை சூழல் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யஹபு, நாம் நேசிப்பவர்களுக்கு, நாம் நாடக்கூடியவர்களுக்கு நாம் மானசீகமான ஒரு அன்பளிப்பாக குழந்தைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹுவினுடைய ஒரு குணம் சுன்னத். அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் உண்டு, பறவைகளுக்கு ஒரு குணம் உண்டு. அல்லாஹுவினுடைய ஒரு குணம், அவன் எதை நமக்கு அருள்கொடையாக தந்தானோ, சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக திட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை பற்றி நீங்கள் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப குழந்தைகள் அல்லாஹுவினுடைய அடுத்த தலைமுறைகள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகள். அவர்கள் விவகாரமாக அல்லாஹ் நாளைக்கு நம்மை விசாரிக்க இருக்கிறான். உலகம் பல்வேறு ஆய்வுகளை செய்கிறது, பல்வேறு விவாத களங்களை, பல்வேறு சர்வதேச கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. அடுத்த தலைமுறைகளை சீர்படுத்துவதற்காக பல்வேறு பொதுக்கூட்டங்கள், பல்வேறு விவாதங்கள், பல்வேறு கருத்தரங்குகள், பல்வேறு ஆய்வு புத்தகங்களை உலகம் உருவாக்கினாலும் மார்க்கம் மிக நேர்த்தியாக ஒரு 3 வழிகாட்டுதலை தருகிறது. அந்த 3 வழிகாட்டுதலின் ஊடாக ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு கட்டமைப்பை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கி கொடுப்போமேயானால் அடுத்த தலைமுறைகள் ஆக்கப்பூர்வமான ஒரு தலைமுறைகளாக இருப்பார்கள். அதில் மிக பிரதானமானது, குழந்தைகள் வளருவார்கள், மாறாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் வளருவார்கள், நாம் அல்ல அவர்களை வளர்ப்பது, மாறாக நம்மை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி வளர்த்து கொள்வது? உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். நாம் எல்லோரும் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய செல்போன், கூகுள் என்ற ஒரு செல்போன், அதில் ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் அந்த ஆய்வு கட்டுரையை படித்து பாருங்கள். கூகுளில் ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கிறது. கலிபோர்னியா என்ற அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகம், அந்த மாகாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் இருவரும் சேர்ந்து உலகளாவிய அளவிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். ரொம்ப இலகுவான ஒரு ஆய்வு. உலகத்தில் கொடூரமாக தவறு செய்து சிறையில் இருக்கக்கூடிய கடுமையான குற்றவாளிகளை ஆய்வுக்குட்படுத்தினார்கள். சென்ற வருடம் விழுப்புரம் மாவட்டம், உங்கள் பக்கத்து மாவட்டம் விழுப்புரம், 18 வயது பையன் அவங்க அம்மாட்ட காசு கேட்குறான். நைட் நேரத்தில் அவங்க அம்மா கொடுக்கல. எல்லா நாளிதழ்களையும் வந்த செய்தி. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை எங்கே நிற்கிறது என்பதற்காக. அப்போ நம்ம பக்கத்து மாவட்டம் விழுப்புரம். அப்போ அந்த பையன் அம்மாட்ட காசு கேட்குறான். அந்த அம்மாவுக்கு தெரியுது மகன் ஏதோ ஒரு போதை வஸ்துவை பயன்படுத்துவதற்காக காசு கேட்குறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா கொடுக்கல. மறுநாள் காலையில் அந்த பையன் இருக்கிறான் வீட்டில், அந்த அம்மாவை காணும். உடனே பக்கத்து வீட்டு பெண்கள் எப்பவும் எந்திப்பாங்க, கேட்பாங்கல்ல. அந்த அம்மா எப்பவும் வீட்டை தூப்பாங்க, கோலம் போடுவாங்க. அந்த மகன்கிட்ட கேட்குறாங்க, எங்கே உங்கள் அம்மா எங்கப்பான்னு கேட்குறாங்க. அந்த பையன் முன்னுக்கு பின்னா பேசுகிறான். உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பையனினுடைய பேச்சு ஒரு ஹாலா இல்லை, ஒரு தெளிவா இல்லை. உடனே அதிகாரிகள் வீட்டை ஆய்வு செய்தால் வீட்டில் ஒரு பகுதி மட்டும் சிமெண்டால பூசப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இடத்துல திடீர்னு கொத்தி நம்ம பூசி இருந்தா தெரியுமா இல்லையா? வீட்டினுடைய ஒரு பகுதி மட்டும் கொத்தி புதிதாக பூசப்பட்டிருக்கு. உடனே காவல்துறை அதிகாரிகள் கடப்பாரை வச்சு உடைச்சா என்ன நடந்திருக்குன்னா, நைட் அம்மா காசு கேட்டான்ல, அம்மாட்ட கொடுக்கல, இரவோடு இரவா தாய் தலையில கல்ல போட்டு கொன்னு புதைச்சி பூசி இருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் படிச்ச ஒரு செய்தி. மனைவி துரோகம் செய்கிறாள் கணவனுக்கு. இந்த மனைவியை பழி வாங்கணும். மனிதர்கள் சமகாலத்தில் அடுத்த தலைமுறை எப்படி உருவாகுகிறது, அதற்கு யார் காரணம், அவர்களை சீர்படுத்த வேண்டுமே. ஆனால் எங்கே பிரச்சனை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும்.
அந்த ஆய்வு கட்டுரை என்னன்னா, உலகளாவிய அளவுல கொடூரமாக தவறு செய்தவர்கள். பொதுவாக மனிதன் கோபம் வரும்பொழுது பேசாம இருப்பான், முகத்தை திருப்பிக் கொள்வான். இது மனிதனினுடைய இயல்பு. தாயை எப்படி கொலை செய்ய தோன்றும்? 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம தமிழகத்தில் மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து இனி ஒரு ஆணோடி தொடர்பில் இருக்கிறார். கணவன் இப்ப மனைவியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. என்ன செய்யறது? அவருக்கு 3 குழந்தைகள், 3 குழந்தையினுடைய கழுத்தை அறுத்துக் கொள்கிறார். ஒரு தகப்பன், 28 வயது தகப்பன் மனைவியை பழி வாங்க வேண்டும், தனக்கு பிறந்த குழந்தையை. என்ன சாத்தியம்? சமகாலத்தில் நமக்கு பக்கத்தில் நமது அயல்வாசியாய் நம்முடைய ஊரிலே அடுத்த தலைமுறை, சென்ற வருடம் தாம்பரம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 மாத குழந்தை, அந்த குழந்தையினுடைய மர்ம உறுப்புல ரத்தம் வடியுது. டாக்டர் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு. 6 மாத குழந்தை நம்ம என்ன கண் கொண்டு பார்ப்போம்? வீட்டினுடைய முற்றத்தில் தவளக்கூடிய ஒரு குழந்தை, வீட்டுக்குள்ளாக தவளக்கூடிய ஒரு குழந்தை, அந்த யார் வீட்டு குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தையை நம்ம என்ன கண் கொண்டு பார்ப்போம்? ஆனால் நாம் வாழக்கூடிய உலகத்தில் 6 மாத குழந்தை டாக்டர் சொல்றாங்க பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. கடைசி காவல்துறை கைது செய்கிறது, 66 வயது முதியவரை கைது செய்கிறது. ஐக்கிய நாடு சபை யூனிசெஃப் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஐக்கிய நாடு சபை சொல்கிறது, உலகத்தினுடைய 90% குழந்தைகள் வளரும் பொழுது ஏதோ ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன காரணம்? இத மாதிரி தவறு செய்து, கொடூரமாக தவறு செய்து, தீவிரவாதியாய், பயங்கரவாதியாய், சைக்கோவாக, வயது வித்தியாசம் தெரியாமல் தாயை கொலை செய்வது, தகப்பனை கொலை செய்வது, கெட்டிய மனைவியை கொலை செய்வது, பெத்தெடுத்த குழந்தைக்கு விஷம் வைத்து கொலை செய்வது, பெத்தெடுத்த குழந்தையின் கழுத்தை அறுப்பது, இப்படி ஒரு சைக்கோ உலகம் நமக்கு முன்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தவறு செய்து குற்றவாளியாக சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவர்களை தான் ஆய்வுக்குட்படுத்தியது அந்த ஆய்வு கட்டுரை. அதில் உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியை, இந்த சப்தம் கேட்கக்கூடிய மதத்தை கடந்து, இது மதத்திற்கான பிரச்சாரம் அல்ல, நானும் குழந்தைகளின் தகப்பன், அடுத்த தலைமுறையை முத்துப்பேட்டையில் நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாய் சீராய் நம்முடைய ஊரையும் நம்முடைய ஊரின் கண்ணியத்தையும் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். நாம் அடுத்த தலைமுறையிடத்தில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை இருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆய்வு கட்டுரையில் சொல்றாங்க, இந்த மாதிரி கொடூரமாக தவறு செய்தவர்களை ஃபுல்லாக உலகளாவிய சிறைகளில் இவர்களுக்கென்று ஒரு தனி ஃபைல் இருக்கும், சாதாரண ஃபைல் இருக்காது. இவங்கெல்லாம் கொடூரமாக தவறு செய்தவர்கள், மனித வர்க்கத்தை தாண்டி தவறு செய்தவர்கள், சைக்கோவாக தவறு செய்தவர்கள். அப்ப இவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த ஆய்வு கட்டுரையில் ஒரு உண்மையான ஒரு செய்தியை, உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியை அந்த ஆய்வு கட்டுரை சொன்னது, யாரெல்லாம் பின் நாட்களில் பயங்கரவாதியாய், தீவிரவாதியாய், சைக்கோவாக, மிருகமாக மாறுகிறான் என்று சொன்னால் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களால் அந்த குழந்தைத்தனம் சீரழிக்கப்பட்டிருக்கும். உதாரணம் மிசால் அதிலே சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி சண்டையிடுவது. நம்ம பிள்ளைக்கு நாம தான் முதல் ஹீரோ. நம்ம பையன் கெட்டு போயிட்டான், என் பையன் போதைக்கு அடிமையாயிட்டான், என் பையன் சோரியேறி குதிக்கிறான், என் பையன் ஆபாச படம் பார்க்கிறான், எங்க ஊர்ல அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகிவிட்டது, கஞ்சாவும் அபீனும் போதை வஸ்துவும் தலைவிரித்து ஆடுகிறது என்பதாக நாம் வருத்தப்படுகிறோமேயானால் சீர்திருத்தம் என்பது அவனுக்கல்ல, முதலில் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆய்வு கட்டுரை அழகா சொல்லும், குழந்தைகள் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களால் அந்த குழந்தைத்தனம் சிதைக்கப்படுவது. 10-12 வயது வரை குழந்தைகள், இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, ஒரு 4 குழந்தைய பாருங்க சுத்திக்கிட்டே இருக்கும், அவனால உட்கார முடியாது, அவன் அப்படித்தான் இருப்பான். அவனினுடைய குழந்தை பருவத்தை பெற்றோர்கள் சிதைப்பது, குழந்தைக்கு முன்பாக சண்டையிடுவது, கெட்ட வார்த்தை பேசுறது, குழந்தைக்கு முன்பாக தவறு செய்வது, குழந்தைகளுக்கு முன்பாக தகப்பன் இனி ஒருவரோடு தொடர்பில் இருப்பது, தாய் இனி ஒருவரோடு தொடர்பில் இருப்பது. இந்த பேச்செல்லாம் விடுங்க. உங்க ஊர்ல மனோதத்துவ டாக்டர், நம்ம எல்லாரும் ஃபேமிலி,
பெண்கள் அதிகம் இருக்கிறீர்கள். நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு மனோதத்துவ டாக்டர் இருந்தார்னா அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, யாருக்காச்சும் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டால், ஆணாக இருந்தால் 20-25 வயதுக்கு பிறகுதான் பாதிக்கப்படுவான், பெண்ணாக இருந்தால் 20 வயதுக்கு பிறகுதான் பாதிக்கப்படுவாள். பிறக்கும் பொழுதே எவனும் சட்டையை கிழிச்சிட்டு என்ன செய்ய மாட்டான், பைத்தியமாக பிறக்க மாட்டான். அவனினுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்துல மனம் சிதைக்கப்பட்டிருக்கும். உலகத்தில் யாராவது மனநலம் பாதிக்கப்பட்டால் அவரை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தன்னு வைங்க, அந்த டாக்டர் நேற்று இந்த ஆள் என்ன செஞ்சான், போன வாரம் இந்த ஆளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு முதல்ல கேட்க மாட்டார். காரணம், இதை நாங்கள் ஒரு ஆய்வாக நடத்தியதனால் உரிமையாக பேசுவேன். அந்த டாக்டர் முதல்ல என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தையினுடைய முதல் 10 வருடம் எப்படி இருந்தது, இவங்க அம்மா அத்தா உயிரோடு இருந்தாங்களா, இவங்க அம்மா தற்கொலை பண்ணுறதை இந்த புள்ள பார்த்துட்டா, அல்லது இவங்க அத்தா வேற யாரையாச்சும் கல்யாணம் முடிச்சிட்டாரா, இவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு விவாகரத்தாகி இந்த புள்ள பாட்டிட்டையோ தாத்தாட்டையோ வளர்ந்துச்சா, இதுதான் முதல்ல கேட்பார்கள். ஏன்னா குழந்தைகளினுடைய உள்ளம் சிதைக்கப்பட்டு விடும், பெற்றோர்களால் சிதைக்கப்படும் பொழுது. இங்க நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைக்கு முன்பாக சமூகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், நெஞ்சிலே கை வைத்து பேசுவோம். நம்முடைய மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எவ்வளவு அசிங்கத்தை அட்டூழியத்தை நாம் செய்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் என்ன? நம்ம வீட்டில் இன்னைக்கு நாடகம்னு பார்க்கிறோம், படம்னு பார்க்கிறோம், அதுல என்ன பார்க்கிறோம்? 2 நபர்களினுடைய தனிப்பட்ட காட்சிகள், இருவரினுடைய அசிங்கங்கள். குழந்தையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஒரு தாய்க்கு ரோஷம் இல்லை, என் மகனை நான் 10 மாதம் சுமந்து பெற்ற மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சீரழிந்தால் நம்முடைய குழந்தைகள் நம் மடியிலே சீரழிவார்கள். அடுத்த தலைமுறையை ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, சமூகத்திற்காக களமாடக்கூடிய யாராக இருக்கட்டும், இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஊரின் மீது, நாட்டின் மீது, சமூகத்தின் மீது அக்கறை இருப்பது உண்மையாக இருந்தால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. அவன் வெளியே வந்தாம்னா பெரியவர் உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு இருக்கிறாரு, பெரியவர் உட்கார்ந்து ஆபாச படம் பார்க்கிறாரு, பள்ளிவாசல் தலைவரே தவறு செய்கிறாரு, டீ கடையில் உட்கார்ந்து பார்த்தா அவன் யாரெல்லாம் பெரியவர்கள் நினைத்தானோ, ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் என்று நினைத்தானோ, அவர்கள் அனைவரும் தவறு செய்வதை பார்க்கிறான். பின்னால் அவனே இந்த சமூகத்தின் ஆகப்பெரிய தீவிரவாதியாக மாறிவிடுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரத்துல் கஹ்ஃப்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு அழகான வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா தான் மாணவர், ஹிதர் தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர் தான் மாணவனுக்கு பல செய்திகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே போவார். அப்போ ஒரு ஊருக்குள்ளே போவாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு இரவு நேரம், இது மாதிரி இரவு நேரத்தில் 2 பேரும் பெரிய இறை தூதர்கள் போய் சாப்பாடு கேட்பாங்க. எங்களுக்கு சாப்பிட சூர கஹ்ஃப்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சாப்பாடு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, 2 இறை தூதர், நீங்கள் சாப்பாடு தான் தரலை, இரவு நேரம் ஆகிவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது, கொஞ்ச நேரம் நாங்கள் ஓய்வு எடுத்துட்டு போகிறோமே, காலையில் சூரியன் உதிச்ச உடனே நாங்கள் போகிறோம், உங்கள் ஊரில் கொஞ்சம் ஓரமாக தங்கிக் கொள்கிறோம். அந்த மக்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி 2 பேரும் என்ன செய்வார்கள், அவமானப்படுத்தி தள்ளி விடுவார்கள். இது மூசாவால் தாங்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் யாராக இருக்கட்டும், இரவு நேரத்தில் கையேந்தினால் உணவு கொடுப்பார்கள். எல்லா கடையும் பூட்டப்பட்ட பிறகு இரவு நேரத்தில் கையேந்துகிறோம் என்றால் யாராக இருந்தாலும் உணவு கொடுப்பார்கள். தூங்குவதற்கு வீட்டு வாசலில் திண்ணைகள் அமைத்திருப்பார்கள், திண்ணையில் படுத்து உறங்குங்கள் என்று எல்லோரும் அனுமதி கொடுப்பார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒருத்தன் இல்லை, எல்லாவனும் என்ன செய்கிறான், மனிதநேயத்திற்கு எதிராக அந்த 2 இறை தூதருக்கு ஒருத்தன் கூட உணவு கொடுக்கல. எல்லாவனும் என்ன செய்கிறான், ஊரை விட்டு வெளியே தள்ளி விடுறான். அப்படி வெளியே வரும் பொழுது அந்த ஊரின் மீது சாயும் விதமாக ஒரு சுவர் இருக்கின்றது. அந்த இன்னும் கொஞ்ச நாளில் ஏதேனும் மழை பொழிந்தால் அந்த சுவர் செறிந்து கீழே விழுந்து விடும். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, சட்டையை கலட்டிட்டு அந்த சுவரை போய் என்ன செய்கிறார், கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. மூசாவுக்கு பொறுக்கலை. ஏன்னா நம்மளையே அந்த பையன் மதிக்கவே இல்லை. அந்த ஊர்க்காரன் எல்லாரும் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கிறான். ஊரில் உள்ள எல்லாரும் நமக்கு ஒரு வாய் சாப்பாடு தரலை. அவன் ஊரில் ஒரு சுவர் சரிஞ்சு கிடந்தா நமக்கு என்ன, விழுந்து செத்து ஒளியட்டும், நீ ஏன் அவனுக்கு போய் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாய் என்ற கோபத்தில் மூசா ஹிதரை பார்த்து கேட்பாரு, ஏன் உங்களுக்குலாம் தேவையில்லாத வேலை அப்படின்ன உடனே இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான ஒரு வரலாறை சொல்வார். இந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கின்றது. அந்த புதையல் இந்த சுவர் கீழே விழுந்துட்டுன்னா அந்த கெட்ட ஊர்வாசிகள் எல்லாம் அந்த புதையல் எடுத்துருவான்.
இந்த புதையல் யாருக்கு சொந்தம் என்றால் ஒரு அனாதை சிறுவனுக்கு சொந்தம். அவன் வளர்ந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த புதையலை தேடி அவன் வர இருக்கிறான். அவன் கையில் போய் இந்த புதையல் சேர வேண்டும் என்பதற்காக இந்த சுவரை நான் சரி செய்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் மீது உள்ள பாசத்தினால் நான் இந்த சேவையை செய்யவில்லை. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த சிறுவனை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். ஆதலால் அந்த தாய் தகப்பன் ஒழுக்கத்தோடு இருந்ததினால் அந்த சிறுவனுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனினுடைய மிகச்சிறந்த விளக்க உரையாளர். அவர் சொல்வாரு, தாயும் தகப்பனும் ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய குழந்தையிடத்திலே பிரதிபலிக்கும். நாம ஒழுக்கம் கெட்டவர்களாக இருப்போமேயானால் சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், மாறி மாறி பகைமைகளை உருவாக்கி கொள்கிறோம், அசிங்கத்தை பார்க்கிறோம், ஆபாசமாக வெளியிலே ஹிஜாப் அணிந்து கொள்கிறோம், நிக்காப் அணிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய அந்தரங்கங்கள் எவ்வளவு அசிங்கத்தோடு இருக்கிறது குழந்தைகளுக்கு முன்பாக. அப்ப இதையெல்லாம் காணக்கூடிய குழந்தை என்ன மாறும் அப்படின்னு சொன்னா சைக்கோவாக, பைத்தியமாக, கட்டுக்கடங்காதவனாக மாறிவிடுகிறான். அதனால தான் மார்க்கம் முதலில் சொல்கிறது, அடுத்த தலைமுறைகளை சீர்படுத்த வேண்டுமேயானால் பெற்றோர்களும் ஊரினுடைய முக்கியஸ்தர்களும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை யாரை பார்த்து வாடுகிறதோ அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொண்டால் அந்த குழந்தையும் அடுத்த தலைமுறைகளும் ஒழுக்கத்தினுடைய குழந்தைகளாக, அடுத்த வாலிபர்கள் சீர்பெற்றவர்களாக வருவார்கள். நாம் சரிந்து விட்டால், நாம் ஒழுக்கம் தவறிவிட்டால் அசிங்கங்கள், காதல், கள்ளக்காதல், போதை வஸ்துக்கள் என்பதாக விபச்சாரம், இவன் அந்த பெண்ணோடி தொடர்பில் இருக்கிறான், அந்த பெண் இவளோடி தொடர்பில் இருக்கிறா, இவன் இப்படி ஏறி குதிச்சானா கேட்டீங்களா, அவன் இப்படி ஏறி குதிச்சான்னா அந்த வீட்டிலையும் அந்த ஆளுக்கும் இந்த பெண்ணுக்கும் சண்டை, மாறி மாறி மண்ணெண்ணையை ஊற்றி கொண்டார்கள். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகள் கேட்பார்களேயானால் நம்முடைய குழந்தைகள் பின் நாட்களில் நம் ஊரிலே அடுத்த தலைமுறை சைக்கோவாக மாறிவிடும். அப்ப முதல் விஷயம், நேரம் சுருக்கம், நம்மை நாம் சீர்படுத்துவோம். பெற்றோர்களும் சமூகமும் தங்களை சீர்படுத்திக் கொள்ளட்டும். இரண்டாவதாக, வாலிபனா இருக்கட்டும், வாலிப பெண்ணா இருக்கட்டும், ஒரு 20 வயது வரை என் அன்பு பெற்றோர்களை கவனத்தோடு கேளுங்கள். அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்ல மனப்பாட சக்தி இருக்கும், நல்ல வீரம் இருக்கும், நல்ல மனிதநேயம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு யார் நல்லவர் கெட்டவர் என்று பிரித்தறியக்கூடிய பக்குவம் இருக்காது. 20 வயது வரை ஒன்றுமே வேண்டாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என் பையனை கூட்டு போகிறேன், அங்கே ஒரு பாக்கெட் தொங்குது, என் மகன் அதை சாப்பிட்டதே கிடையாது. வாழ்க்கையில் ஒன்று சுவைத்து பார்த்து அதை விரும்பினான் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. மகனை நான் டீ கடைக்கு கூட்டு போகிறேன், ஒரு வடையை அவன் சுவைக்குகிறான், மறுநாள் எனக்கு அதே வடையை வாங்கித்தாங்கன்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் என் மகனை நான் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போயிருக்கிறேன், அங்கே ஒரு பாக்கெட் தொங்குது, அந்த பாக்கெட்டில் உள்ள என்ன இருக்குன்னு என் மகனுக்கு தெரியாது, அதை சுவைத்ததும் கிடையாது. ஆனால் என் மகன் உட்காந்து அடம்பிடிப்பான், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். சரி, அது என்னடா அவனுக்கு தெரியாது, ஏண்டா அது வேணும் அதுவும் அவனுக்கு தெரியாது. கவர்ச்சி 20 வயது வரை அந்த கவரினுடைய கவர்ச்சி. அதுதான் மார்க்கமும் சொல்லும், ஒரு 20 வயது வரை குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணித்தே ஆக வேண்டும். அவங்களுக்கு யார் நல்லவர், யாராச்சும் ஒருத்தர் செல்போன் கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் 1 மணி நேரம் 2 வீலர் கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் ஒரு சவர்மா வாங்கி கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் அந்த பையன் பெட்ரோல் 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டால் உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப நல்லவன் என்பதாக நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். யாராவது ஒரு பையன் கையை கிழிச்சுக்கிட்டான், 4 நாள் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், நமக்காக காலையிலேயே கண் விழித்து நிற்கிறான் என்றால் ஒரு பெண் நம்ப ஆரம்பித்து விடுகிறாள், உலகத்திலே இவன் தான் நமக்கான ஜீவன், நமக்கான சொர்க்கத்து கதாநாயகன், நம் உயிரை விட நேசிக்கக்கூடியவன் அவன்தான் என்பதாக இலகுவாக ஏமாறப்பட்டு விடுகிறாள். அப்ப இதுக்கு அடிப்படை காரணம், ஒரு 20 வயது வரை குழந்தைகளுக்கு யார் நல்லவர்கள், அடுத்த தலைமுறை யார் கெட்டவர்கள் என்று பிரித்தறிய தெரியாது. பெற்றோர்களாகிய நாமே என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கான நண்பர்களை நாமே தேர்வு செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் உசைன் மன்பை இல்லை, தமிழக முதலமைச்சர் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஸ்லோகத்தை உருவாக்கினார். எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்கள்லையும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார். என்னடா பெரிய ஆச்சரியம், போதை இல்லாத தமிழகமா, எப்படா அது? காரணம், போதையை விற்கிறதே தமிழ்நாடு அரசு தான், டாஸ்மாக் விற்கிறதே யார் தான், சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறதே யார் தான்,
தமிழக அரசு தான். அப்ப எப்படி அப்ப போதைனா அவர் அதை திருத்தி தரார். நம்ம நினைக்கிற மாதிரி போதை மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று நாம் காணக்கூடிய நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், பான்பராக், சிகரெட், போயிலை, கல், பனைமரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல், தென்னை மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல், இவைகள் எல்லாம் ஒரு விதமான போதைகள். இந்த போதைகள் ஒரு குறிப்பிட்ட தியானம், ஒரு குறிப்பிட்ட மணி தியானம் நம்முடைய உடல்ல போதையா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதனால தான் நீங்க நல்லா பார்க்கலாம், உடனே சாக மாட்டோம். 40 வருஷம் தண்ணி அடிச்சவங்கல்ல கல்லு மாதிரி நிற்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல் உறுப்பு. நம்ம மார்க்கத்தில் எல்லா போதையும் சமம், ஹராம். ஆனால் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், போதைகள் மொத்தம் 2 வகை போதை உண்டு. ஒரு போதை இருக்கே, அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட மணி தியானம், சிகரெட் அடிக்கிறார், ஒரு சில நிமிடங்கள் அவரினுடைய மூளையில ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். பான்பராக் போடுறார், அதாவது போயில போடுறார், சாராயம் குடிக்கிறார், ஒரு குறிப்பிட்ட மணி தியானம். மறுநாள் காலையில நம்மளை விட தெளிவா அரசியல் பேசுவார், பார்க்கிறோமா இல்லையா? ஆனா 2வது ஒரு போதை இருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள், நாம் அல்ல. தமிழகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், 2வது ஒரு போதை இருக்கு, கஞ்சா, அபின், கொக்காய் என்ற இந்த போதைகள். அந்த தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க, குழந்தைகளை குறிவைத்து. தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டன் போதை வஸ்துக்கள், கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்கள் குழந்தைகளை குறிவைத்து. வாலிபர்கள் அல்ல. எங்க ஊர் மேலப்பாளையம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் ஹாஃபித் இருப்பார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் ஹாஃபிதா இருப்பார்கள். பாரம்பரியமாகவே அப்படித்தான். ஒரு வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் மதரசாவிலே போய் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மக்தபிலேயே ஒரு வருடத்திற்கு 100கணக்கான குழந்தைகள் குர்ஆனை முடிப்பதை பொண்ணு மனனம் செய்துவிடும். அது பாரம்பரியமாகவே வந்தது. அதனால் அப்படியே நாங்கள் பழகிவிட்டோம். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான தெருக்கள் உண்டு. 2.5 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறோம். மாற்று மத அன்பர்களினுடைய தெருக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10 தெருக்கள் கூட கிடையாது. ஆனா திருநெல்வேலியிலேயே நான் சொல்றேன், கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய பகுதி எங்க ஊர் தான். தமிழக அரசு ஒரு ஆய்வு நடத்தியது. தமிழக அளவுல இந்த 2ஆம் தர போதைகள், நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை கேளுங்க. உலகத்தில் இதுவரை எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும் நம்ம கேட்டா உடனே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம், எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாச்சு. உலகத்தில் இன்றைக்கு ஒரு நோய்க்கு மருந்து இல்லை என்று சொன்னால் கஞ்சா, அபின், கொக்காய் போன்ற 2ஆம் தர போதைய ஒரு சிறுவன், ஒரு வாலிபன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 6 வருடத்தில் உபயோகப்படுத்தினால் அவனை மீட்டெடுப்பதற்கு இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர உலக அறிவை சார்ந்து ஒரு மருந்தே இல்லை. நடைப்பிணம், அவனை மீட்டெடுக்கிறதுக்கு மருந்தே கிடையாது. தமிழக அரசு ஒரு ஆய்வு நடத்துது, எங்க போதை வஸ்துக்கள் அதிகம் விநியோகிக்கப்படுகிறது. சொல்கிறேன் என்று வருத்தப்படாதீர்கள், உங்கள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் முதல் தரத்திலே இருக்கிறது. கஞ்சா, அபின்ல, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகள் முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், காயல்பட்டினம், கடையநல்லூர், மேலப்பாளையம், அதே போன்று தென்காசி, இந்த பக்கம் நாகப்பட்டினம், பழவேற்காடு, அதே போன்று கீழக்கரை, காரைக்கால், பாண்டிச்சேரி, இந்த பெல்ட்டை ஃபுல்லா நீங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா எல்லாமே முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதி. அப்போ காவல்துறை அதிகாரியை சந்திக்கிறோம். சின்ன பையன், இந்த ரைஸ் மில் இருக்கு, இந்த ரைஸ் மில் பக்கத்தில் இரவு நேரத்தில் தீ எரிஞ்சிருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன எரிஞ்சி கரிஞ்சி போய் ஒன்று இருக்கு. உடனே சிசிடி கேமரா வைக்கிறோம். சின்ன பையன், 8 வயசு பையன், தலையில கொட்டி அலிபா சொல்லி கொடுத்த பையன், 8-9 வயசு பையன், பாக்கெட்ல சொருவுனா சின்ன சின்ன பொட்டலங்க, எல்லாம் கஞ்சா, அபின். உடனே ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதிகாரிக்கு கொடுத்தால் பஞ்சாப்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா, அது ஆப்கானிஸ்தான் வெளிநாடுகள்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா சின்ன பையன் கையில சாதாரணமா இருக்கு. இது என்ன சாத்தியம், எப்படி? உடனே அதிகாரிகளை போய் சந்திக்கிறோம். சார், என்ன அநியாயம் இது?
எங்க சமுதாயம் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இது மாதிரி கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுதே. அப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த காவல்துறை அதிகாரி, உங்க சமூக பெண்களிடத்திலே சமூகத்தை பற்றியதான குழந்தை வளர்ப்பை பற்றியதான விழிப்புணர்வு சுத்தமாகவே இல்லை. ஏன் மகனினுடைய உதடு கருப்பா இருக்கு, ஏன் மகனினுடைய கண் நரம்புகள் சிகப்பா இருக்கு? எப்படி இருக்கும்? 40 வயசு வரை ஒரு நாள் தூங்கலன்னா நம்ம கேட்போம்ல, ஏன் பாய் கண்ணுலாம் சிவப்பா இருக்கு தூங்கலையா நைட்டும் கேட்போம்ல. மறுநாள் தூங்கிட்டோம்னா கண்ணு வெள்ளையாயிரும். இதுதான் யதார்த்தம். அல்ல அப்படித்தான் படைச்சிருக்கிறான், ஃபித்ரா. ஒரு பொம்பளை பெண்ணினுடைய கண்ணா இருக்கட்டும் ஆணினுடைய கண்ணா இருக்கட்டும், ஒரு 30-35 வயதுக்கு பிறகுதான் அந்த வெண்மைகள் குறைய ஆரம்பிக்கும். 15 வயசு 16 வயசு பையன் ஏன் உதடு கருப்பா இருக்கு, ஏன் கண்ணினுடைய நரம்புகள் சிகப்பா புடைச்சிட்டு இருக்கு, ஏன் கை நடுங்குகிறது? வழக்கத்திற்கு மாற்றமாக இரவிலே அதிகம் உணவு உண்ணுகிறான். வழக்கத்திற்கு மாற்றமாக உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு தூரமாகி தனிமையை விரும்புகிறான். எதற்காக? இரவிலே தூங்காமல் கண் விழித்துக் கொண்டிருக்கிறான், பகலிலே போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறான், கெண்டைக்கால் சுருங்குவது, இவையெல்லாம் கஞ்சாவினுடைய அடையாளம். ஆனால் நமக்கு நம்ம வீட்டு பெண்களை நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம்? அந்த அதிகாரி ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க, உங்க சமூகத்தினுடைய பெண்களுக்கு குழந்தைகளினுடைய உருவாக்கத்தை பற்றி எந்த புத்தியையும் கொடுப்பதே இல்லை. நான் பேசுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள், உரிமையோடு நான் பேசுகிறேன். ஒரு 100 வருட காலமாக கீழத்திய நாடுகள், இந்தியா போன்ற கீழத்திய நாடுகளினுடைய முஸ்லிம் பெண்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு சிந்தனை வந்துவிட்டது என்றால், நாங்கள் பெண்கள் எங்களினுடைய பொறுப்பு 2 தான், எங்களை ஜோடிக்க வேண்டும், எங்கள் கணவனுக்கு நல்ல சமைக்க வேண்டும். இதை தாண்டி வேற ஒரு கட்டளை வேற ஒரு பகுதி எங்களுக்கு இல்லை என்ற மனோபக்குவம், இதனுடைய பாதிப்பை இப்பொழுது நாம் உணர்கிறோம். நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம புத்தியை கொடுக்கிறதே இல்லை. நான்களும் எப்படி விரும்புகிறோம் என்று சொன்னால், என் மனைவி நல்ல அழகா இருந்தா போதும், நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு தந்தா போதும், ஒண்ணுமே வேண்டாம். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நீங்க நல்லா பார்க்கலாம், வீட்டில் செய்தி போடும்போது தான் மனைவி எந்திரிச்சு போவாங்க. எங்க செய்தி பார்க்கலையா? இல்லை நாங்கெல்லாம் பெண்கள், எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. யார்? இந்த அம்மாவே சொல்லிக்கணும். மருத்துவத்தை பத்தி போடுவாங்க, இல்லை நாங்கெல்லாம் பெண்கள், எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அஜாயிபுல் மஹ்லூகாத், அரபியில் சொல்வார்கள் ஆச்சரியமான படைப்புகள் என்பதாக. அடே நாங்கள் இஸ்லாமிய வரலாறை நீங்கள் ஆய்வு செய்தீர்களே ஆனால், பல நேரங்களில் ஆண்களை விட இஸ்லாமிய வரலாற்றினுடைய பெண்கள் அறிவுஜீவிகளாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் அப்படித்தான் உருவாக்கியது. உமர் ரலியல்லாஹுவை விட உமர் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹப்ஸா அறிவிலே படிப்பிலே உயர்ந்தவள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை விட அவர்களினுடைய மகளார் அபூபக்கரினுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை விட அறிவிலே ஆய்விலே உயர்ந்தவர்கள். இஸ்லாமிய வரலாறு நடிக்கிறோம். காரணம், அதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறை இமாம் தபரி சொல்வாங்க. முஸ்லிம் ஆண்கள் வியாபாரத்திற்காக செல்வார்கள், முஸ்லிம் பெண்கள் கல்விக்காக செல்வார்கள். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்யல? நம்ம மகனை கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அறிவு இருக்க வேண்டும். ஆனால் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 மணி நேரம் என் கையில ரிமோட் இருக்கணும். அதனால மகன் பள்ளிக்கூடம் விட்டு வருவான், எங்கேயாச்சும் போடா. அவன் எங்க போறான்? நீங்க நல்லா பாருங்க. நாமெல்லாம் இன்னைக்கு சின்ன வயசுல வீட்டு முற்றத்தில் விளையாண்டுருப்போம், ஓடுவோம், சாடுவோம், கீழே விழுவோம், கையில் அடிபடும், காலில் அடிபடும். இதுதான் குழந்தை. ஆனா இன்னைக்கு எவன் விளையாடுகிறான்? நம்ம வீட்டுக்கு வெளியில எவனாச்சும் இந்த இடத்துல எங்கேயாச்சும் பாருங்க. என்ன காரணம்? ஏதாச்சும் ஒரு சந்தில, ஏதாச்சும் ஒரு பொந்தில மணிக்கணக்காக, ஒரு ஆய்வு சொல்லுது 40 நிமிடங்களுக்கு மேலாக. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், இந்த இடத்துல இவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து இருப்பது என்பது, அதுவும் பருதாவை போட்டுக்கொண்டு இது மாதிரி புழுக்கமான நேரத்தில் இவ்வளவு பெரிய தியாகங்களை சகித்து கொண்டு உட்கார்ந்து இருக்க. அதனால தான் உலகத்தில் கல்வியினுடைய வகுப்புனாலே 45 நிமிடம் தான். ஏன்? அவன் புத்தியில் ஆகுது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு ஏறாது. அதனால தான் உலகம் ஃபுல்லாக 40 நிமிடங்கள் 45 நிமிடத்தில் அவன் அடுத்த வகுப்புக்கு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஓய்வு கொடுத்து அவனை தயார்படுத்துவார்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஆத்தங்கரையிலையும் கடற்கரை மண்ணிலையும் இடிந்த கட்டடங்களுக்குள்ளாக ஒரு சிறுவன் ஒரு போனை வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக உட்கார்ந்திருக்கிறான் என்றால் அவன் 100க்கு 95% சைக்கோவாக மாறிவிட்டான். அவனுடைய மனம் சிதைக்கப்பட்டாச்சு, எங்கோ ஒரு இடத்தில் அடிமையாகிவிட்டான்.
அப்ப இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டுமே ஆனால் இந்த போதை வஸ்துக்களா இருக்கட்டும், அசிங்கங்கள் இன்றைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை. கஞ்சா அபின் கொக்காயின் அன்பு சகோதரிகளே, இந்த வார்த்தையின் ஆழம் உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, உலகத்தில் கஞ்சா அபின் கொக்காய் போன்ற இந்த போதைகள்ல ஒரு ஊர் அடிமையாகிவிட்டால் 10 வருடத்தில் அந்த ஊர்ல ஆண்களே இருக்க மாட்டார்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க ஊர்ல ஒரு 8 வயசு புள்ள, எங்க ஊர் ரொம்ப ஆறுகள் உள்ள ஊர், எங்க போனாலும் ஆறுகள் இருக்கும் செழிப்பாய். உங்க ஊர்ல எப்படி கடற்கரை இருக்கின்றதோ அது போன்று எங்கள் ஊர் முழுவதும் ஆறுகள். அப்போ ஒரு 8 வயசு பிள்ளைய, முஸ்லீம் பிள்ளை, சின்ன பிள்ளைய அவங்க அம்மா ஸ்கூல் லீவில் குளிக்கிறதுக்காண்டி கூட்டு போனாங்க. இந்த கஞ்சாவினுடைய பாதிப்பை நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அந்த புள்ள நீச்சல் தெரியாமல் சுழியில் மாட்டி, ஆறை பொறுத்தவரை எங்கே இழுத்துட்டுனா அங்கே கக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்யும், கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வெளியே கக்கும். உடனே அந்த பிள்ளையை காணும். எல்லோரும் தீயணைப்பு வீரர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாரும் தேடுறாங்க. கடைசி ஒரு இடத்துல அந்த பிள்ளையை பிணமாக கொப்பளித்தது. அந்த பிள்ளையை எடுத்து மார்ஜரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கஃபன் துணியை பொதிந்து வீட்டுக்கு கூட அந்த ஜனாசாவை கொண்டு போகல. 8 வயசு புள்ள உடம்புல கஃபன் பொதிகிறது யாரால் சகிக்க முடியும்? சில மணி நேரங்களுக்கு முன்பு வீட்டு திண்ணையில் விளையாண்டு கொண்டிருந்த ஒரு சின்ன புள்ள, அது உடம்புல கஃபன் செஞ்சு உடலை பிளந்து அறுத்து கஃபன் செஞ்சு உடனே கபருக்கு கொண்டு வராங்க. ஜனாசா தொழுக. ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆள் சிரிக்கனா வாய் விட்டு சிரிக்கிற, அப்படி புன்முறுவலோடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே ஜனாசாவை தொழுக நடக்க எல்லாரும் அழுகிறாங்க. எல்லாரும் கைக்குட்டையை வச்சு கண்ணை துடைக்கிறாங்க. ஜனாசால சின்ன புள்ள, ரொம்ப அழகான புள்ள. அப்போ கடைசி கபருக்கு கொண்டு வரப்படுது. பிள்ளைய உள்ள இறக்குறாங்க. சொல்றாங்க அந்த ஆளை பார்த்து, கடைசியா பார்த்துக்கோங்கிறாங்க. அந்த ஆள் அப்பவும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். உடனே அடக்கம் பண்ணியாச்சு. யாரா அந்த ஆளுன்னு கேட்டா, அந்த குழந்தையினுடைய தகப்பனே அவர் தான். என்னன்னு கேட்டா, 10 வருஷம் அவர் கஞ்சாவுக்கு அடிமையாகி விட்டார். அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. தான் பிள்ளைய இறந்துட்டு தான் பிள்ளைய அடக்கம் பண்ண போறாங்க. தான் புள்ள உடம்புல கஃபன் துணி பொதிஞ்சிட்டாங்க. தான் பிள்ளையை இனி காணாத ஒரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. எதுவுமே அவருக்கு தெரியல. இதுதான் கஞ்சா அப்படின்னு கொக்காய். நீங்க இதுக்கு பிறகு உங்க ஊர்ல யாராச்சும் இதுக்கு அடிமையாயினா அவங்களை ஆய்வு செய்யுங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. குடும்பம்னா என்ன, நாடுன்னா என்ன, சமூகம்னா என்ன, எதுவுமே தெரியாது. அப்ப இதிலிருந்து அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டுமே ஆனால் குறிப்பாக பெற்றோர்களாகிய பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். யாரோடு பழகுகிறார்கள், எதை அருந்துகிறார்கள், அவர்கள் எங்கே செல்கிறார்கள், அவர்களினுடைய மொபைல் போனிலே எதை பார்க்கிறார்கள், அவர்களினுடைய பாஸ்வேர்டு என்ன. குழந்தைகளை விட ஒரு படி அறிவு நமக்கு மேலாக இருக்க வேண்டும். அழகா சொல்வார்கள், குழந்தை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டால், அறிந்து கொள்ளுங்கள், குழந்தை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் நாம் நமது குழந்தையை கபரிலே வைப்பதற்கு துணிந்து விட்டோம் என்ற ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு நாங்க தான் ரோல் மாடல், பிள்ளைக்கு நாங்க தான் உலகத்தை கற்றுக் கொடுக்கணுமே தவிர புள்ள நமக்கு என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு தாய் தகப்பனை பொறுத்தவரையில என் புள்ள யார் தெரியுமா, விடிய விடிய அவன் முடிச்சிருப்பான், ஏண்டா முடிச்சிருக்கே, இல்ல அவன் படிக்கிறான், அது எப்படி படிக்க முடியும் உலகத்துல? 1 மணிக்கு மேல எவனா இருந்தாலும் தூக்கம் வரும். டிரைவர்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறாங்கல்ல, எல்லா விபத்தையும் பாருங்க, 1 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக தான் இந்த விபத்தே நடந்திருக்கும். எவ்வளவு பெரிய வீர தீரமாக இருக்கட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்காக அதான் கொடுக்கப்படும், 2 ரக்காத்துகளை தொழுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் சுவரிலே சாய்வார்கள், அப்படியே உறங்கி விடுவார்கள். அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்பிடங்களில் மிகச்சிறந்தவர், ஆண் வர்க்கத்தினுடைய தலைவர், மனித குலத்தினுடைய வீரர் அவராக இருந்தாலும் காலை பொழுதிலே தூக்கம் வரும். ஆனா ஒருத்தனுக்கு தூக்கமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறான். 4 மணி வரை கேமை பார்க்கிறான், 4 மணி வரை 5 மணி வரை ரைட் எரியுது. தெரிந்து கொள்ள வேண்டும், நம் குழந்தையை நாம் அடக்கம் செய்ய துணிந்து விட்டோம் என்பதாக. அப்ப இரண்டாவதாக என் அன்பு சகோதரிகளே, குறிப்பாக நம் குழந்தைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். எப்பொழுது கண்காணிக்கப்படுவார்கள்? நமது அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பெண்களானவர்கள் எழுதப்படாத சட்டம், 18 வயசு ஆயிட்டா இவன் கையிலையாச்சும் பிடிச்சு கொடுத்துரு என்ற இந்த சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள். மார்க்க ரீதியாக, உலக ரீதியாக உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், கல்வியை கொடுங்கள், அவர்களினுடைய கண்கள் திறக்க ஆரம்பிக்கும் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் என்பதே அவளுக்கான கல்வியை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். பெண் என்பவள் நம்முடைய மார்க்கத்தில் எந்த விதத்திலும் பின்தங்கியவள் அல்ல. அறிவும் கல்வியும் மட்டும்தான் அவள் குழந்தையை அவளால் வளர்க்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்யலை?
நம்ம வீட்டு பெண்களை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல சமைச்சு தரணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைய கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அவளிடத்திலே அறிவு இருக்க வேண்டும், மார்க்கம் இருக்க வேண்டும் என்பதாக நாமும் உருவாக்கவில்லை, நமது பெண்களும் உருவாகவில்லை. இதனுடைய பாதிப்பு தான் முஸ்லிம்கள் பெரும்பாரியாக வாழக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம் வாலிபர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய குழந்தைகள் 20 வயது வரை நம்முடைய குழந்தைகள் கண்காணிக்கப்பட வேண்டும், அவர்களினுடைய ஒழுக்கம் கண்காணிக்கப்பட வேண்டும், அவர்களை நாங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது கண்காணிக்க முடியும்? நமது வீட்டு பெண்களுக்கு நாம் அறிவை ஊட்டும் பொழுது மட்டும்தான் அவர்களை நம்மால் கண்காணிக்க முடியும். இறுதியாக, நாம் எவ்வளோதான் ஒழுக்கமாக இருந்தாலும், நாம் எவ்வளோதான் கண்காணித்தாலும், அல்லாஹ் நம்முடைய குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாமல், அல்லாஹுவின் பாதுகாப்பு கொடுக்கப்படாமல் நம் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. அதனால தான் இறை தூதர்கள் குர்ஆனில் தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வந்திருக்கக்கூடிய பெண்களை பார்த்து, ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், என் மகன் நல்லா படிக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கிறோம், என் மகனுக்கு விசா கிடைக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கிறோம், வெளிநாட்டில் போய் அவன் பாஸ்போர்ட்டில் சீல் வச்சா மட்டும்தான் அவனுக்கு கழுத்தை நாங்கள் நீட்டுவோம் என்பதாக எழுதப்படாத ஒரு விதியை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்படிலாம் துவா செய்கிறோம், என் மகனுக்கு நல்ல விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், வெளிநாட்டில் போய் அவன் சம்பாதிக்கணும். உள்நாட்டில் வெளிநாடு பையன் ரொம்ப ஒழுக்கமானவன், பையன் ரொம்ப ஈமான்தாரி, சமூகத்தின் மீது அக்கறை உடையவன், பையன் தாடி வச்சிருக்கிறான், சமூகத்தில் யாருக்கேனும் பாதிப்பு என்று சொன்னால் முதல் தரத்திலே வந்து நிற்கிறான். அதெல்லாம் சரி, பாஸ்போர்ட்டில் சீல் இருக்கா? இந்த மாதிரியான மனநிலை. நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள், எல்லா இறை தூதர்களும் தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. அல்லாஹுவே, என்னை தொழுகையாளியாய், என் குழந்தையை தொழுகையாளியாய், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ஸுர்ரியத்தினா, அல்லாஹுவே என்னை ஒழுக்கமுள்ள முஸ்லிமாய், என் குழந்தைகளை ஒழுக்கமுள்ள முஸ்லிமாக அல்லாஹுவே நீ மாற்றணும். ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹுவே சாலிஹான குழந்தையை எனக்கு நீ தர வேண்டும் யா அல்லாஹ். ரப்பனா அல்லாஹ் இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரசூலுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியில் வரும், உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான். வரலாற்றில் 2 குழந்தையை ஷைத்தான் தீண்டியதில்லை. அதற்கு காரணம் அந்த குழந்தையினுடைய தாய் செய்த பிரார்த்தனை. சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றான், இன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் பிறந்த பொழுது அந்த அம்மா செய்த பிரார்த்தனை, அல்லாஹுவே என் பிள்ளைக்கு நான் மரியம்னு பெயர் சூட்டுதேன், இன்னி உஈதுஹா, யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ பாதுகாக்கணும், பிக்க வ ஸுர்ரியத்தஹா, யா அல்லாஹ் இந்த பொம்பளை புள்ள மரியம் ஒரு பெண், இவ ஒரு பிள்ளையை சுமப்பால்ல, அந்த பேர குழந்தையையும் நீ பாதுகாக்கணும். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, உனது அருளை விட்டு தூரமான அந்த ஷைத்தானின் சோதனையிலிருந்து, அந்த ஷைத்தானின் தீண்டுதலிலிருந்து அல்லாஹுவே என் குழந்தையையும் என் பேர குழந்தையையும் நீ காப்பாயாக என்பதாக மரியமினுடைய தாய் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், ஒரு தாயும் தகப்பனும் தன் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதாக ஒவ்வொரு நாளும் மக்ரிபினுடைய நேரம் சூரியன் மறைய ஆரம்பித்தால் ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தான் வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் வ லாம்மா. அல்லாஹுவே, உனது பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு இந்த எனது 2 பேர குழந்தையை நீ காக்கணும், ஷைத்தான் தீண்டுவதிலிருந்தும் விசச்சந்துகள் தீண்டுவதிலிருந்தும், வ மின் குல்லி ஐனின், கெட்டவர்களினுடைய பார்வை, கெட்டவர்களினுடைய சகவாசம், கெட்டவர்களினுடைய அந்த தொடர்பு, கெட்டவர்களினுடைய பார்வை என் குழந்தையின் மீது விழுவதிலிருந்து அல்லாஹுவே என் பேர குழந்தையை நீ ரட்சிக்கணும், காக்கணும் என்பதாக ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு ரசூலா சொல்லுவாங்க, நான் இதை செய்யலை, எனக்கு முன்பாக என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் 2 குழந்தையை கொடுத்தான், இஸ்மாயில் இஸ்ஹாக் என்பதாக, அந்த 2 குழந்தைக்கும் இந்த பிரார்த்தனையை செய்பவராக இருந்தார், ஆதலால் நானும் இந்த பிரார்த்தனையை செய்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவருக்கும் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்களே. ஆனால் நம்மில் எத்தனை நபர்கள் முஸல்லாவிலே அமர்ந்து கொண்டு நம்முடைய குழந்தையினுடைய காதுபட, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக, நம் குழந்தையின் ஒழுக்கத்திற்காக, நம் குழந்தைகளின் பண்பாட்டிற்காக நம்மில் எத்தனை நபர்கள் பிரார்த்தனை செய்கிறோம்? சொர்க்கவாசி
சொர்க்கவாசிகளின் பண்பை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த சொர்க்கவாசிகள் யார் என்றால் இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹுவே, இந்த எனது குழந்தைகளை நீ எனக்கு அன்பளிப்பாக தந்த குழந்தையை கண் குளிர்ச்சியான குழந்தையாக. கண் குளிர்ச்சியான குழந்தைன்னா என்ன அர்த்தம்? புள்ள பேரை சொன்ன உடனே கண்ணில் வச்சு முத்திக் கொள்வதா? கண் குளிர்ச்சியான குழந்தைனா என்ன அர்த்தம்? குர்ஆனை மனனம் செய்து இரவு நேரத்தில் 30 நாள் தராவீக நம்முடைய மகன் தொழுகை நடத்தும் பொழுது 30வது ஜுசுவை குல் அஊது பிரப்பின் நாஸை நிறைவு செய்யும் பொழுது நம்ம புள்ள அழகா தொழுக வச்சு அந்த மஸ்ஜிதில் உள்ளவங்கெல்லாம் வாழ்த்துவாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் அல்லவா, அந்த கண்ணீருக்கு பெயர் குர்ரத அயுன். நம்முடைய மகன் டாக்டராய், நம்முடைய மகன் IAS அதிகாரியாய், IPS அதிகாரியாய் ஒரு உயர்ந்த பதவியிலே அமர்ந்து மார்க்கத்தையும் சமூகத்தையும் 2 கண்ணாக பாவித்து ஒழுக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, குழந்தை என்று பெற்றால் இப்படி ஒரு குழந்தையை தான் பெறணும். ஹாலிதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெண்களே குழந்தைன்னு பெற்றா மிஸ்ர ஹாலித், ஹாலிதை மாதிரி ஒரு குழந்தையை நீங்கள் பெற வேண்டும் என்பதாய் ஒரு சமூகம் சொல்லும் அல்லவா. நம்முடைய மகனை வாயை கட்டி வயிறை கட்டி இரத்தத்தை வேர்வையா சிந்தி இரத்தத்தை பாலாய் சுரப்பித்து நம்முடைய மகனை மார்க்க ரீதியாய் உலக ரீதியாய் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கும் பொழுது குடும்பமும் சமூகமும் புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெற வேண்டும், குழந்தேன்னு வளர்த்தா இப்படி ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது கண்களினுடைய ஓரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் அல்லவா, அந்த கண்ணீருக்கு பெயர் குர்ரத அயுன். சூரத்து நஹ்ல் அல்லாஹ் சொல்வான், வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ உலாயிக யதுகுலூனல் ஜன்னah. சிலர் இருக்கிறார்கள், அவர்களினுடைய மனைவி, கணவன், பெற்றோர்கள், குழந்தைகள் என்பதாக குடும்பமாக மகனினுடைய கரம் பிடித்து சொர்க்கத்திலே வலது காலை வைக்கும் பொழுது நம்முடைய கண்களினுடைய ஓரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் அல்லவா. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆதமில் இருந்து இளன்னாஸ் மனித சமூகத்தினுடைய கடைசி மனிதர், லட்சோபக்கணக்கான இறை தூதர்கள், நல்லடியார்கள், நபித்தோழர்கள், இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட சுகதாக்கள், நாம் யாரையெல்லாம் தலையில் வைத்து கொண்டாடினோமோ அத்தனை நபர்களும் அந்த மஹ்ஷர் பெருவழியில் நிற்கும் பொழுது அல்லாஹ் ஒரு பெற்றோரை கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு அந்த பெற்றோர்களினுடைய தலையில தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் ஒரு கிரீடத்தை மாட்டுவான், வைர கிரீடத்தை, வைடூரியத்தை அல்லாஹ் மாட்டுவான். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, குழந்தைன்னு வளர்த்தா இப்படி ஒரு பெற்றோராக வளர்த்திருக்க வேண்டும். யார் அந்த பெற்றோர்கள்? தங்களினுடைய குழந்தைகளை ஹாஃபிதாக்கி அழகு பார்த்தவர்கள். வாழும் காலத்திலேயே இரவிலேயே தஹஜ்ஜத்திற்கு மகனை எழுப்பி, என் அன்பு மகனே நீ குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்க விளிம்பியங்களோடு ஒழுக்கத்தோடு தங்களினுடைய குழந்தைகளை வளர்த்த அந்த பெற்றோர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மாலிகுல் முல்குல் அஹத் அடக்கி ஆளக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் ஆக பெரிய அரசன், அஹ்கமுல் ஹாக்கிமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் ஆக பெரிய ஒரு நீதிபதி. அவன் தீர்ப்பெழுதி விட்டால் அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு எவனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த நீதிபதி அந்த பெற்றோரை கூப்பிட்டு சொல்வான், அவங்க தலையில கிரீடத்தை வைத்து, இந்த குழந்தையை ஹாஃபிதாக்கிய பெற்றோர்கள் இவர்கள்தான், குழந்தைன்னு வளர்த்தா இப்படி வளர்த்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானே, அப்போ கண்ணினுடைய ஓரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் அல்லவா, அதற்கு பெயர் குர்ரத அயுன் என்று அரபியில் சொல்லப்படும். பாதலாளின் அன்பு பெற்றோர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசிகள் இப்படி பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின். அல்லாஹுவே, எங்கள் குழந்தையை கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக நாம் மரணித்து நமக்கு தொழுகை நடத்தி நம் கபருக்குழியில் இறங்கி நம்மை அடக்கம் செய்து நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாய் போதைக்கோ விபச்சாரத்திற்கோ அசிங்கத்திற்கோ ஆபாசத்திற்கு அடிமையாகி வாழும் பொழுதே குழந்தையை சிறையிலே சந்திப்பதோ அல்லது குழந்தையை 6 அடி கபரிலே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு சூழலை எதிரிகளுக்கு கூட அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கொடுக்க கூடாது என்பதாக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆதலால் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு
ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், பெற்றோர்கள், இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நபர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது மூன்றே மூன்று தான். ஒன்று, குழந்தைகள் வளரட்டும், உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஒழுக்கத்தை, உங்கள் பண்பாடுகளை, உங்கள் பழக்க வழக்கங்களை, உங்கள் குடுக்கல் வாங்கலை நீங்கள் சரியாக வளர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, குழந்தைகளை கண்காணியுங்கள். கண்காணிப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு அறிவு முக்கியம். ஆதலால் பெண்களே, உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல விவகாரங்களை படியுங்கள். முடிந்த அளவிற்கு மார்க்கம் உலகத்திலே புறம்போட்ட தங்கமாக, ஒழுக்கத்தில் மின்னக்கூடிய ஜோதிகளாக உங்களது அறிவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கும் உதவாத வாட்ஸ்அப் குழுமங்கள், ஒன்றுக்கும் உதவாத யூடியூப்புகள், ஒன்றுக்கும் உதவாத ரீல்ஸுகளை பார்த்து நம் அறிவை நாம் மழுங்கடிக்க வேண்டாம். சரியான புத்தகங்கள், சரியான கல்வி ஸ்தாபனங்கள், சரியான பாடத்திட்டங்களை தேர்வு செய்து ஆண்களும் வந்திருக்கக்கூடிய ஆண்களும் ஒரு முடிவெடுங்கள். எனது மகளை உயர்ந்த படிப்பாளியாக, ஆயிஷா ரலியல்லாஹு பாத்திமாம் தஹபி சொல்றாரு, அன்றைக்கு உலகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தான் மருத்துவத்தில் முதல் தர பெண்மணி. அன்றைக்கு உலகத்தில் தாரீகில், வரலாற்று கல்வியில் ஆயிஷா ரலியல்லாஹு தான் முதல் தர பெண்மணி. அன்றைக்கு உலகத்தில் அரபிக்கு தலையில கொட்டி கொடுத்தாலும் ஏறாத ஒரே ஒரு கல்வி கணக்கு கல்வி, ஹிசாபியாத். அவனுக்கு மண்டையில ஏறவே ஏறாது, கணக்கு அவனுக்கு புரியவே புரியாது. ஆனால் இமாம் தஹபி சொல்றாங்க, அன்றைக்கு உலகத்தில் ஹிசாபியாத்து கணக்கில் உலகத்திலேயே முதல் தர பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள்ட்ட கேட்கப்படும், எப்படி நீங்கள் இந்த கல்வியில் இப்படி ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்தீர்கள்? அம்மா ஆயிஷா அழகான ஒரு புன்முறுவலோடு ஒரு வார்த்தை சொல்வார்கள், என் கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கல்விக்கு ஊன்றுபடுத்தினார்கள், என்னை கல்விக்காக ஆர்வமூட்டினார்கள். அப்போ நாமளும் நமது வீட்டு பெண்களை, நாம் படிக்கிறோமோ படிக்கலையோ, நமது வீட்டு பெண்களை மார்க்க ரீதியாக, உலக ரீதியாக சரியான கல்வியை சுமந்தவர்களாக, படிக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் தகப்பனின் தியாகத்தை உணர்ந்தவர்களாக, ஒரு பெரிய கனவோடி உங்களை கல்லூரியில் சேர்க்கிறார்கள், உயர்ந்த இலக்கை சுமந்தவர்களாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக, நம்முடைய குழந்தைகளுக்காக படைத்தவனிடத்தில் எப்பொழுதும் முசல்லாவிலே நம்முடைய குழந்தையின் ஒழுக்கத்திற்காய், பண்பாட்டிற்காக, நல்ல பழக்க வழக்கங்களுக்காக, மார்க்க ரீதியாக, தொழுகை ரீதியாக, தௌஹீத் ரீதியாக நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இந்த மூன்றும் ஒரு கோட்டிலே வரும் பொழுது நம்முடைய அடுத்த தலைமுறைகள் ஆரோக்கியமுள்ள தலைமுறைகளாக, ஒழுக்கமிக்க தலைமுறைகளாக, எந்த நபித்தோழர்களை எல்லாம் தியாகமாக பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோமோ அந்த நபித்தோழர்களை போன்று உலகத்தில் வாழக்கூடிய பெருமதிமிக்க குழந்தைகளாக அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்முடைய குழந்தைகளை உருவாக்கி தருவான். அப்பேற்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும். எந்த சூழலிலும் ஒழுக்கம் கெட்டுப்போய் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் போதைகளிலும் வாழக்கூடிய எல்லா நபர்களையும், மதத்தை கடந்து யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தவனாய் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எதை கேட்டோமோ அதை செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள். இறுதியாக சௌரர் ரியாஸ் அகமது அவர்கள் நன்றியாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய உதவி கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை இருந்து சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எங்களுடைய பைத்துல்மால் அல் முஸ்லீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முயதம்பள்ளி நிர்வாகத்திற்கும், அனைத்து ஜமாத் தலைவர்களுக்கும், சிறப்பான ஆடியோ அமைத்து கொடுத்த மைதீன் ஆடியோ அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி பாதுகாப்பு அளித்த காவல்துறை ஆய்வாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சகோதர சகோதரர்களுக்கும் எங்களுடைய பைத்துல்மால் அல் முஸ்லீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் எம்முடைய பாதங்களை அவனுடைய சத்திய மார்க்கத்தை உறுதிப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ். ஜஸாவுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவதி கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.